controlled first switch for feeder. That's the feeder mechanism. It's a DC motor. 12 volt to 90 watts to 60 RPM. Permanent magnet DC warm gear motor. So it will be having the warm and warm gear. So it will be torque will be more. Approximately 50 kg. 50 kg it will be load carrying capacity. Shaft 15 mm diameter shaft. Bearing 6202 ball bearing. So these are the feeder blade. Blade are having 25 mm, thickness 5 mm, 25 into 5 mm, length 6 inch into 6 inch, 12 inch actually, 1 feet. So 6 inch to 6 inch. So for total diameter is approximately 7 inch approximately diameter. This is the lead screw mechanism, 16 mm lead screw. So you go to adjust the bolt and nuts, go to up and down. You go to adjust in one field. You go to adjust the bolt and you go to tip on the field. So slightly it will be needed. More depth more. We don't like the man after the move. Next one is wheel motor. That is wheel array motor. Second button wheel. நீங்கள் லைட்டாக தூக்கணும். ஏன்னா அந்த ஒரிஜினல் ஃபோர்க்கு உங்களுக்கு க்ரௌண்ட் வந்துருக்கணும். ஏன்னா நீங்கள் பிடிச்சிக்கணும் அந்த பண்ணிடுச்சு. அதனால் லைட்டாக தூக்கி தான் நீங்கள் பண்ணணும். பார்த்து அதுவும் அதே சேம் டிசி மட்டும் தான். ஆனால் கியர் மட்டும் அதிகமாக போட்டுருக்கோம். ஏன்னா டார்க் பண்ணுறதுக்காக 1:6 ரேஷியோ. ஏன்னா அப்புறம் தான் உங்களுக்கு ஸ்லோவாக ஓடிச்சாங்கன்னா டார்க் அதிகமாகும். இந்த வெயிட்டை தூக்குறது அந்த மோட்டர் கெப்பாசிட்டி அதுக்காக. நெக்ஸ்ட் ஷார்ட் அதே தான். இந்த பிளேட் வந்து டிஸ்க் பிளேட் 14 inch இருக்குது. ஸோ 14 inch diameter, 3 mm thickness. 14 inch dia 3 mm thickness. இது வந்து ப்ரொப்பலர் பிரமாமானுக்கு ஒரு 2 inch ஒன்று வச்சுருக்கோம். 2 inch ஒன்று. ஃப்ரேம்லாம் மாறிடுச்சு. எல்லாம் ஃப்ரேமு. ஃப்ரேம் லென்த் 3 அடியா 3 feet into 18 inch 2.5 inch. எல்லாம் 1 inch 3 mm thickness. ஓகேங்களா? அடுத்தது வந்து இந்த வீட்டுக்கு 3வது இந்த வீட்டு பண்ணுறது உங்களுக்கு மேலே தூக்கிடுங்க. க்ரௌண்ட் வந்து இருக்குது. இது வந்து கொண்டு வந்து இங்கே வெளியே இருக்குது. க்ரௌண்ட் இருக்குது. ஆச்சா ஒரிஜினலாக பார்த்தீங்கன்னா இதான் கிரவுண்ட் லெவல். கிரவுண்ட் லெவல் குத்தும் பாரு. சரிங்களா? அது அம்மா குத்துக்கு உடஞ்சிடும். அதனால் கொஞ்சம் மேலே தூக்கிடுங்க. இங்கே இருக்கிறத எடுத்து அப்படி வந்து கீழே குத்திட்டு மேலே அது கரெக்டாக அந்த எந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் அந்த பக்கம் 2 பக்கமுமே விட்டுருவாங்க. இது ஒரு டிசி மோட்டர் சரி. ஆனால் கியர் ரேஷியோ மட்டும் 1:2.5. ஏன்னா உங்களுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வந்து அது டேங்க்கு பெருசு 2 எல்லாமே ஆப்ரேட் பண்ணுறது சார் பாருங்க. அது மாதிரி இருக்குது. அந்த பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா 1 volt 7 ampere. லெட்டாஸ் ரீசார்ஜ் போயிடலாம். ஒட்டு ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா 40 minutes பண்ணணும். மறுபடியும் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். பேட்டரி ஷாப்பில் கொடுத்து ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். அப்புறம் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி எல்லா ஷாப்பும் 15 mm தான். இது ஹேண்டில். இது ஷீட் மெடல் வாங்க 1 mm ஷீட் மெடல். இதுதான் ட்ரேயில் தான் நம்ம ஆனியன். இந்த ஆனியன் பிளான்ட்டு ஒரு ரைஸ் பிளான்ட்டு எது இந்த மல்டிப்ளை யூஸ் பண்ணுவோம். இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்து அந்த கிரவுண்டில் வந்து 2 நாள்